ஒரு பக்கம் ஹீரோயின் அயலி வந்துட்டு அண்டர் கவர் ஆப்ரேஷனில் இருக்காங்க. எதுக்காகன்னு பார்த்தீங்கன்னா, அவங்க அம்மா மேலே விழுந்திருக்கு. ஏதோ கலங்க வந்துட்டு துடைக்கிறதுக்காக தான் நான் அண்டர் கவர் ஆப்ரேஷனில் இருக்கேன், யாருக்கும் தெரியாமன்ற மாதிரி. போஸ்டிங் வந்தாலும் நான் அண்டர் கவர் ஆப்ரேஷன் தான் இருப்பேன்ற மாதிரி சொல்லிடுறாங்க. அவங்களோட அத்தை பையனோட வந்துட்டு அவங்களும் வந்துட்டு சேர்ந்து இந்த ஆப்ரேஷனை வந்துட்டு செய்கிறாங்க. அதாவது அவரும் வந்துட்டு அண்டர் கவரில் இருக்கிறாரு. இங்கே அவங்க வீட்டில் வந்துட்டு ஏதோ பூஜைக்காக வந்துட்டு கோயிலுக்கு போகிறாங்க, பொங்கல் வச்சு இது பண்ணணும்னு சொல்லிட்டு. அயலி மேலே கோவமாக இருக்கனால அந்த வீட்டில் இருக்கிறவங்க எல்லாம் விட்டு போயிடுறாங்க. ஆனால் வந்துட்டு பானை உடஞ்சி போயிடுது ஹீரோனால். அதனால் அயலியை வாங்கிக்கிட்டு வர சொல்கிறாங்க. ஏன்னா அயலியும் பொங்கல் வைக்கணும்னு சொல்லிட்டு. அயலிக்கு அதுக்குள்ளேயே வந்துட்டு ஒரு கேஸ் வருது. ஒரு குழந்தை, ஒரு பெரிய பத்திரிகையாளர் இந்திரான்னு சொல்லிட்டு அவங்களோட பொண்ணு வந்துட்டு கடத்திடுறாங்க ஃபங்க்ஷன், அவங்களுக்கு அவார்ட் ஃபங்க்ஷனில். ஸோ அந்த குழந்தைய வந்துட்டு காப்பாற்றணும். அதுக்கு வந்துட்டு 1 கோடி வந்துட்டு பணம் கேட்குறாங்க. எப்படியாவது காப்பாற்றணுன்ற மாதிரி போலீஸ் இவங்களுக்கு ஒரு அண்டர் கவர் ஏதோ கொடுக்குறாங்க, கேஸ் கொடுக்குறாங்க. இவங்களும் வந்துட்டு அவங்க டீமோடு வந்துட்டு சேர்ந்து போகிறாங்க. அவங்க ஃபேமிலியெல்லாம் கோயிலுக்கு போன உடனே கரெக்டாக அவங்க கோயிலில் போய் பொங்கல் வைக்கிற அதே கோயிலுக்கு ஏதோ கிட்ட தான் வந்துட்டு அந்த திருவிழா கிட்ட தான் வந்துட்டு குழந்தைய கடத்தி வச்சுருக்காங்க. நம்ம அயலி துப்பாக்கி எடுத்துக்கிட்டு செம்மையாக வந்துட்டு போகிறாங்க. போயிட்டு காப்பாற்றுறதுக்காக போகிறாங்க. அப்புறம் வந்துட்டு செம்மையாக ஃபைட் பண்ணுறாங்க. நம்ம ஹீரோ போயிட்டு முதல்ல கொஞ்சம் ஃபைட் பண்ணுறாரு. ஆனால் அவர் அடி வாங்கிறாரு. அப்புறம் ஹீரோயின் வந்துட்டு யாருக்கும் தெரியாமல் இருக்கணுன்றதுக்காக மஞ்சளை பூசிக்கிட்டு போயிட்டு அந்த குழந்தைய வந்துட்டு அப்படியே அம்மன் வேஷத்தில் காப்பாற்றுறாங்க. காப்பாற்றி முடிச்சுட்டு யாருக்கும் தெரியாமல் வந்துட்டு போலீஸ்க்கு கால் பண்ணிடுறாங்க. கால் பண்ணி நாங்கள் இங்கே இருக்கிறோம், குழந்தையோட நீங்கள் வந்து கூட்டிகிட்டு போயிடுங்கன்ற மாதிரி சொல்ல, அப்போ போலீஸ் ஐஜியும் வந்துடுறாரு. கரெக்டாக இவங்க எல்லோரும் அண்டர் கவரில் இருக்கனால யாரும் போலீஸ் கூட முகத்தை காமிக்காமல் அங்கேருந்து போயிட்டாங்க. அப்புறம் குழந்தைய மீட்டு அந்த பத்திரிக்கையாளரோட அவங்க கிட்ட வந்துட்டு ஒப்படைச்சிடுறாங்க. அவங்களும் வாங்கிக்கிட்டு யார் காப்பாற்றினாங்க நன்றி சொல்லணுன்ற மாதிரி சொல்ல, அவங்கள நாங்களே பார்த்ததில்லன்ற மாதிரி போலீஸ் சொல்லிடுறாங்க. அப்புறம் குழந்தைக்கிட்ட அவங்க கேட்குறாங்க, உன்னை யார் காப்பாற்றணும்னு சொல்லிட்டு. கரெக்டாக அயலி வந்து அவங்க ஃபேமிலியோடு அதுக்கப்புறம் போய் ஜாயின்ட் ஆகிடுறாங்க. அவங்க அத்தை வந்துட்டு இவங்களை துப்பாக்கியோட பார்த்துருப்பாங்க. நீ இப்போ தான் வரியான்னு கேட்டால் ஆமான்ற மாதிரி சொல்கிறாங்க. ஏதோ ஃபைட்டெல்லாம் நடந்துச்சு, துப்பாக்கியில் வச்சு மிரட்டினாங்க, நான் பயந்துட்டுன்ற மாதிரி சொல்லி ஏமாற்றிடுறாங்க. அதுக்கப்புறம் வந்துட்டு இவங்க சாமி கும்பிட்டுட்டு இருக்கும்போது கரெக்டாக அந்த குழந்தை அயலியை கை காமிக்கும். சாமிக்கிட்ட இருக்கிறனால அவங்க நினச்சிக்கிறாங்க, அதாவது அந்த குழந்தையோட அம்மா சாமி தான் காப்பாற்றுச்சின்னு குழந்தை சொல்லுதுன்னு நினச்சிக்கிறாங்க ஒரு பக்கம். இங்கே அயலி வந்துட்டு அழகாக சாமி கும்பிட்டுட்டு அதுக்கப்புறம் அவங்க வந்து கிளம்புறாங்க ஃபேமிலியோட. அதோட எபிசோட் முடியுது. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.